ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இது ஒரு ப்ரிவ்யூ வீடியோ தான். ஒரு 2 மேட்சஸை பத்தி பார்க்க போறோம். டேபிள் பாட்டம்ல இருக்கிற 2 டீம் பட்னா வெஸ்ட் பெங்கால் மோதிக்க போறாங்க. அண்ட் கூடவே ஜெய்ப்பூர் வெஸ்ட் தமிழ் தலைவாஸ் நடக்க போகுது. சாகர் ராத்தி ஆட வாய்ப்பு இருக்கா, என்னதான் நடக்க போகுது, எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா உங்களுக்காக ப்ரிவ்யூ பண்ண போறோம். சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் தலைவாஸ் தோக்குற காரணத்தினால நம்ம சேனல்ல வியூஸும் பெருசா அடி வாங்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. தமிழ் தலைவாஸ் பத்தி போட்டால் தான் வியூஸே பெருசா போகும். அதாவது நீங்க பார்க்கவே செய்வீங்க. மற்ற டீமை பத்தி நான் போட்டேன்னா பெருசா வியூஸ் போகாது. மற்ற டீம்ஸுக்கும் நீங்க வியூஸ் கொடுத்தீங்கன்னா அதை பத்தியும் நான் போடுவேன். ஏன்னா மற்ற டீம் சூப்பரா ஆடி வின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தினா நான் பேசலாம்னு ஆசைப்படுறேன். பட் எங்க நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் போட்டிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவ்யூ போடுவேன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ செப்டம்பர் 26 அன்னைக்கு லீவு. ஏன்னா இந்தியா மேட்ச் ஏசியா கப்ல எப்பெல்லாம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் லீவுன்னு நினைக்கிறோம். ப்ரோ கபடிங்கிறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த மாதிரி பார்க்கும்போது செப்டம்பர் 27 அன்னைக்கு போட்டிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. பட்னா பைரட்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ், இந்த 2 போட்டியும் தான் அந்த செப்டம்பர் 27 அன்னைக்கு நடக்க போகுது. இது 2 பத்தியும் குயிக்கான ப்ரீவியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பட்னா பைரட்ஸ் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கூட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பட்னா பைரட்ஸ்ல போன டைம் ஹீரோவா இருந்த தேவங் தலால் இந்த முறை பெங்கால் வாரியர்ஸோட கேப்டனா இருக்காரு. சோ இது தேவங் வெஸ் பட்னா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க போகுதுங்கிறதுல டவுட்டே வேணாம். அண்ட் 2 டீமும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேபிள்ல 10 மற்றும் 11வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 2 பேரும் 7 போட்டிகள்ல 2 வின் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பட்டா 10வது இடத்துலயும் பெங்கால் வாரியர்ஸ் 11வது இடத்துலயும் இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருக்கு. 2 டீமாலையுமே ப்ராப்பரா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் பட்னாவை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸ்ல இருக்கிற பிரச்சனை, அயன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் அயனை நம்பி மட்டுமே இருக்க முடியல. இப்போ அயனுக்கும் ஃபார்ம்ங்கிறது போயிடுச்சு. மணிந்தர் சிங்கும் இப்போ பழைய மணிந்தர் சிங் கிடையாது, ரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. சரி, வேற எந்த ரைடர்ஸை யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது கடைசி மேட்ச் தான் ஒரு ரைடர் அன்கித் ராணாங்கிற ஒரு ரைடர் வந்து ஃபார்முக்கு வந்திருப்பாரு. அவர் இப்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசி மேட்ச் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் காரணமா. அண்ட் அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அன்கித் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு தான் அவங்களோட டிஃபென்ஸும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்களோட டிஃபென்ஸ் இன்னும் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஓவரால் பட்னா ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் 2த்துலயுமே பெரிய சொதப்பல்கள் தான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுதான் உண்மை. பட் இப்போதைக்கு முக்கியமா கடைசி மேட்ச் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி நல்லா கிடையாது, ரொம்பவே பெட்டரா பண்ணியிருந்தாங்க அகைன்ஸ்ட் டெல்லி. அது உங்க எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ, அதாவது அன்பீட்டன் டீமான டெல்லியை பீட் பண்ண ஒரு டீமா பட்னா இருக்காங்க. அந்த ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸோட வருவாங்க இந்த மேட்சுக்குள்ள. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பட்னா இந்த டைம் ஏதோ பண்ண போவாங்க இந்த மேட்ச்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பிளேயர், அது முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேவங் தலால் தான். ஸோ தேவங் தலால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா இல்ல அவர் மட்டும் பண்ணாருன்னா பெங்கால் வின் பண்ண மாட்டாங்க. அவருக்கு சப்போர்ட்டா வந்து ஆஷிஷோ இல்ல வேற யாராச்சும் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த டீம் ஜெயிக்குது. இன்ஃபேக்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து நிதிஷ் குமார்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஒரு மேட்ச்ல தேவங் அண்ட் ஆஷிஷ் லெஃப்ட் கார்னர் 2 பேரும் சேர்ந்து வேற வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதிக ஐஃபை வந்து இந்த சீசன் எடுத்தது ஆஷிஷ் தான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு டிஃபென்ஸ் வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் ரைட் சைடு எஸ் நிதிஷே இருந்தாலும் அது சொதப்பல்ங்கிறது ஏற்படுத்தி தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மன்பிரீத்ங்கிற ஒரு யங்ஸ்டருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தேவங் தலாலுக்கு. தேவங்க ஒரு யங்ஸ்டர் தான். ஓகே, இந்த கூட்டணியை பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் இந்த பக்கம் தேவங்க மட்டும் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாயிண்டை ஏற்றிட்டு போயிட்டே இருக்காரோ, அவருக்கு பெருசா சப்போர்ட் இல்லையோ, அதனால இந்த டீம் ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண்டிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பட்னா வெஸ்ட் பெங்கால் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு கேமா தான் இருக்க போகுது. க்ளோஸ் கேமாவும் போக போகுது. நான் அந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ள வரவே இல்லை. நான் ப்ரெடிக்ட் பண்ணா ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, இந்த 2 டீம்ல யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அப்படியே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வெஸ் தமிழ் தலைவாஸ்க்குள்ள வருவோம். ஸோ இதுலயும் 2 டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்றேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டீமா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ரிக் வின்னோட வராங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் தமிழ் தலைவாஸ் ஹாட்ரிக் தோல்வியோட வராங்க. 2 பேருக்குமே ஹாட்ரிக் தான், பட் ஆப்போசிட்ல. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நல்லா பண்ணிருக்காங்க ரீசெண்டா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் நல்லா பண்ணிருக்காங்க. யூ மும்பாவை வந்து டை பிரேக்கர்ல பீட் பண்ணிருப்பாங்க கடைசி மேட்ச். அது வந்து சூப்பரா இருந்துச்சு. அதற்கு முன்னாடி பெங்கால துவம்சம் பண்ணிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த மேட்சையுமே. அதற்கு முன்னாடி யூபியோதாசியும் சம்பவம் பண்ணிட்டு தான் இப்ப இங்க வராங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்
ரொம்ப ரொம்ப சூப்பராக 3 போட்டியை வின் பண்ணிட்டு செம்ம ஃபின்னிங் ஸ்ட்ரீக்கில் வராங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த டீமோட பெரிய பலமாக நான் பார்க்குறது 2 ரைடர்ஸ், நிதின் தன்கர் அண்ட் அலி சமாதி. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எந்த போட்டியையும் இவங்க தோக்கவே இல்லை. 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் சொதப்பினா கூட தோக்குறாங்க. பட் 2 பேரில் ஒருத்தர் சூப்பர் 10 எடுத்து ஒருத்தர் 8 பாயிண்ட் எடுத்து அந்த மேட்சை வந்து இவங்க ஈஸியாக வின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் சில பேர் இருக்காங்க. தீபன்சு கார்ட்ரின்னு ஒருத்தர் இருக்காரு, ஆரியன் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, ஆஷிஷ் இருக்காரு, அண்ட் இப்போ லெஃப்ட் கார்னருக்கு ஒரு பிளேயரை யூஸ் பண்ணுறாங்க யங்ஸ்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டிஃபென்ஸ் யூனிட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ரொம்ப குரூஷியலான டைம்ல மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாங்க. யூ மும்பாக்கு எதிரான போட்டியிலையும் அந்த டிஃபெண்டர்ஸ் யங் டிஃபெண்டர்ஸ் தான் மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ரேசா மிர்பகேரியுமே இந்த டிஃபென்ஸ்ல இருக்காரு. ஆக்சுவலி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து 5 டிஃபெண்டர்ஸ் 2 ரைடர்ஸ், நிதின் தன்கர் அலி சமாதி மட்டும் ரைடர்ஸ், நிதின் ராவல் உட்பட 5 ரைடர்ஸ், ரேசா மிர்பகேரி இல்ல நிதின் ராவல் 5 பேரை வச்சு ஆடுறாங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. தமிழ் தலைவாசல் ஆஷன் குமார் இருக்கிறப்பவே யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். பட் அப்படிதான் இப்போதைக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சூப்பராக வராங்க, செம்ம காம்பினேஷனாக செட் ஆகிருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு தமிழ் தலைவாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் 7 கூட இன்னும் செட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸில் ரைடர்ஸ் ஆடினா டிஃபெண்டர்ஸ் ஆடுறதில்ல, டிஃபெண்டர்ஸ் ஆடினா ரைடர்ஸ் ஆடுறதில்ல. இந்த பிரச்சனை காலங்காலமாக இருக்குது. அது இந்த வருஷமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது அர்ஜுன் தேஷ்வால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நிதேஷ் பண்ண மாட்டாரு, நிதேஷ் பண்ணால் அர்ஜுன் பண்ண மாட்டாரு. இதுதான் வந்து நான் சிம்பிளாக சொன்னது. பட் இந்த மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க, அர்ஜுன் தேஷ்வால் அந்த ரைடிங் யூனிட் எப்படி வரப்போகுது, அர்ஜுன் தேஷ்வால் கூட சேர்ந்து மற்ற 2 ரைடரை யார் இறக்க போறாங்க ஸ்டார்டிங் 7ல, இல்லை திரும்பவும் இமன்சு யாதவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்களா, டிஃபென்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வரப்போதா? ஏன்னா சாகராத்தி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாகராத்தியை ஸ்ட்ரெயிட்டா ஸ்டார்டிங் 7ல ஆட வைக்க மாட்டாங்களோன்னு தோணுது. ஆட வச்சாலும் நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். ஏன்னா அதுக்காக தான் அவர் ரெடி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா அருண் பாபுக்கு பதிலாக அவரை பிளேஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பட் சப்ஸ்டியூட்டை வச்சியுமே உள்ள இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சாகராத்தி ஆடுவார் இந்த போட்டி, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் அருண் பாபு என்ன பண்ண போறாரு, சப்ஸ்டியூட்ல தான் இருக்க போறாரா இல்ல அருண் பாபுக்கு வேற பொசிஷன் கொடுக்க போறாங்களாங்கிறதெல்லாம் மேட்ச் ஆரம்பிக்கிறப்பதான் நமக்கு தெரியும். ஓவரால் தமிழ் தலைவா ஸ்டார்டிங் 7 செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஒரு தோல்வி நிலையிலிருந்து மீண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தமிழ் தலைவாஸ் போட்டி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. அதில் டவுட்டே வேணாம். தமிழ் தலைவாஸ் சரியான பிரச்சனைகளெல்லாம் சரியாகாத பிரச்சனைகளெல்லாம் சரியா மாற்ற வேண்டியது இருக்கு. அது என்ன பண்ண போறாங்கிறது தான் இந்த மேட்சா இருக்க போகுது. இந்த மேட்ச் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா அவங்களோட ஹோம் லெக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ஆடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், அது டவுட்டே வேணாம். அடுத்த மேட்ச் அவங்க ஆட போறது ஹோம் லெக்ல. ஸோ ஒரு வெற்றியோட ஹோம் லெக்குள்ள போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க தமிழ் தலைவாஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வழக்கம் போல தான் நீங்க தான் சொல்ல போறீங்க, தமிழ் தலைவாசா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸா யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் குறையாத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.